ஒரு ஏழை பக்தர் செய்த இந்த ஒரு சம்பவம் சிவபெருமானையே கண்ணீர் விட்டு அழ வைத்தது. அது என்னன்னு தெரியுமா? ஒரு முறை வெட்டியான் ஒருவன் பிணத்தை புதைப்பதற்காக குழி தோண்டும் பொழுது அதனுள் சிவலிங்கம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அந்த சிவலிங்கத்தை எடுத்துச் சென்று அரசரிடம் கொடுத்தான் வெட்டியான். இதைக் கண்ட அரசர், சுடுகாட்டில் கிடைத்ததை நீயே வைத்துக்கொள், பிணம் எரிக்கும் சாம்பலை வைத்து பூஜைகள் செய் என ஏளனமாக பேசி அவனை அனுப்பினார். கடவுள் வழிபாடு என்னவென்றே தெரியாத வெட்டியான் அரசன் கூறிய வார்த்தைகள் ஏளனமானவை என்பதை அறியாமல் பிணம் எரிக்கும் சாம்பலை வைத்து தினமும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தான். ஒரு நாள் பெய்த கனமழையால் சுடுகாட்டில் இருந்த சாம்பல் அனைத்தும் நீரில் கரைந்து விட்டது. அப்போதே சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என மனம் வருந்திய வெட்டியான் தன் உயிரையும் கொடுக்க துணிந்தான். விறகுகளை அடுக்கி அதில் தீயை மூட்டி தன் மனைவியை அழைத்து, நான் இந்த தீயில் விழுந்து எரிந்து சாம்பலாகி விடுகிறேன், அதை வைத்து நீ சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய என கூறினான். மனைவி இப்படி செய்ய வேண்டாம் என கண்ணீர் விட்டு அழுதாள். ஆனால் இதை எதையும் கேட்காத வெட்டியான் சிவன் மீது உள்ள பக்தியால் தீயில் இறங்கி எரிந்து சாம்பலாக ஆனான். வெட்டியானின் பக்தியை கண்டு மனம் உருகிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி வெட்டியானுக்கு உயிர் கொடுத்து இவர்கள் இருவருக்கும் முக்தி அளித்து கைலாசத்துக்கு அழைத்துச் சென்றார். இந்த செய்தியை கேட்ட அரசன், தினமும் நான் சிவலிங்கத்திற்கு வாசனை திரவங்கள், பால் பொருட்களால் அபிஷேகம் செய்கிறேன், எனக்கு காட்சி தராத ஈசன் சுடுகாட்டு சாம்பலால் பூஜை செய்தவனுக்கு முக்தி கொடுத்துள்ளார் என யோசித்தான். பக்தி என்பது ஆடம்பரத்தினால் வருவது அல்ல, தூய அன்பினால் வருவது. மேலும் வீடியோவை லைக் செய்து ஓம் நம சிவாய என கமெண்ட் செய்யுங்கள்.